நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவன் இல்லாம நம்ம இருக்க முடியாதா? பயமா இருக்கே. இது என்ன இப்படி ஒரு சங்கடமா இருக்கு? தள்ளியும் போக முடியாம கிட்டையும் வர முடியாம நீ ஒரு 2 வருஷம் முன்னால பிறந்து தொலைச்சிருக்க கூடாதா? ராஜி, எதுக்கு இந்த இடம்? உனக்கு நிஜமாவே நான் வேணுமா? இல்லை என்ன வேணான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் வேணுமா? எப்படி ராஜி உன்னால மட்டும் இப்படி எதுவுமே யோசிக்காம இருக்க முடியுது? ராஜி, ராஜி. கூப்பிட்டியா கார்த்திக்? இல்ல, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். ஐ மிஸ் யூ ராஜி. கார்த்திக், நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. இப்படி பக்கத்துல பேசாம உட்காந்துக்கிட்டு உன் சிரிப்பு இல்லாத முகத்தை பார்த்துட்டு கோவமா ஏதாவது யோசிச்சுக்கிட்டு என்னால முடியல ராஜி. உன்னால என்னை வெறுக்க முடியாது ராஜி. நான் உன்கிட்ட கோவமா பேசினாலும் நீ என்கிட்ட கோவமா பேசினாலும் எனக்கு தான் வலிக்குது. நீ இந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணலையா ராஜி? நீ ஃபீல் பண்றியா இல்லை ஃபீல் பண்ணலையா இல்லை ஃபீல் பண்றதை மறைக்கிறியா எனக்கு புரியல. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. நான் நினைக்கிறது சொல்லிடுறேன். என்ன? உடனே டென்ஷன் ஆகாத. உனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை எதையுமே நான் பண்ண மாட்டேன். சண்டைக்காரங்களே மனசுல இருக்கிறத மறைச்சிட்டு ஹாய் ஹலோன்னு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நேசிக்கிற நம்ம இப்படி பேசிக்காம இருக்கிறது முட்டாள்தனமா இல்ல? நாளைக்கு நம்ம சேர்றோம் சேராம போறோம். இன்னைக்கு எப்பவும் போல நல்ல நண்பர்களா இருப்போமே. அதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? மனசுல வேற மாதிரி எண்ணங்களோட நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸா பழக முடியாது கார்த்திக். உன் மனசுல என்ன இருக்கு? குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? வேணுமா வேணாமண்ணா? இது சரியா வராதுன்னு எனக்கு கண்டிப்பா தோணுது கார்த்திக். ஆனா உனக்கு ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி தோணுது. உனக்கு நான் வேணும்னு தோணலையா? தெரியல. கரெக்டா யோசிச்சு சொல்லு ராஜி. நீ வேணும்னு தோணல. பாத்தியா, இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். எனக்கு என்னமோ நீ பொய் சொல்றியோன்னு தோணுது. இல்லைன்னா உன் மனசு நீ இன்னும் புரிஞ்சுக்கலன்னு தோணுது. பேச ஆரம்பிச்சா இப்படிதான் பேசுவோம். கடைசியில திரும்பவும் அதே இடத்துல தான் வந்து நிப்போம். ஓகே ராஜி, இனிமே நான் இதை பத்தி பேச மாட்டேன். ஒருவேளை உனக்கா உன் மனசுக்குள்ள தோணி நீ ஏன் வந்து என்கிட்ட சம்மதம்னு சொல்ற வரைக்கும் நான் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட உன்கிட்ட பேச மாட்டேன். ஒருவேளை நான் அப்படி சொல்லவே இல்லைன்னா? லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நினைக்கிறேன்னு நீ ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாத ராஜி. அதே மாதிரி நானும் உன்னை ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். நண்பர்களாக இருப்போம். நான் உனக்கு வேணும்னு தோன்ற வரைக்கும் நானும் அதுக்கு எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன். எனக்காக காத்திருந்து ஏமாந்து போகாத கார்த்திக். அதான் தெளிவாக சொல்லிட்டேனே. நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லாத. அதே மாதிரி நீ என்ன செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. உனக்கு தப்பா தோணலனா ப்ளீஸ். உதடுகள் போய் சொல்லலாம், ஆனால் கண்கள் போய் சொல்வதில்லை. எனக்காக உன் காதல கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கியா? இல்ல மொத்தத்தையும் வீதியில தூக்கி போட்டியா? ஹலோ, கார்த்திக் பேசுறேன் சுசன். சொல்லு கார்த்திக். உங்களை ஒரு 10 நிமிஷம் பார்க்க முடியுமா? இல்ல, நான் ஒரு சின்ன மீட்டிங்ல இருக்கேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிட. ஏன் போய் சொல்றீங்க? ஹலோ, நீங்க ஒன்னும் மீட்டிங்ல எல்லாம் இல்ல. இல்ல இல்ல, நிஜமா தான் சொல்றேன். என்ன பார்க்க கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க கூட தான் இருக்கேன். திரும்பவும் போய் சொல்றீங்க. உங்க ரூம்ல யாருமே இல்ல. அது எப்படி சொல்ற? உங்க ரூமுக்கு வெளியே தான் நான் நின்னுட்டு இருக்கேன். ஏய், போய் சொன்னா கொஞ்சம் பொருத்தமா சொல்லணும். உங்களுக்கு அதுல பிராக்டிஸ் இல்ல, அதான் மாட்டிக்கிட்டீங்க. எதுக்குங்க என்ன அவாய்ட் பண்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக். 4 நாளா 10 நிமிஷம் உங்களை பார்த்து பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா பிஸின்றீங்க. என்ன பாக்குறதுக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட்? நேராவே வர வேண்டியதானே?
ஆமால. நீ எதுக்கு ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? சரி, நீங்கள் எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறீங்க? அவாய்ட்லாம் பண்ணல. அன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது கூட நீங்கள் ஃப்ரீ தான், ஆனால் பிஸின்னு சொன்னீங்க. அதான் சரி, ஏதோ விஷயம் இருக்குது, என்ன அவாய்ட் பண்ணுவீங்கன்னு யோசிச்சுட்டு நானும் வராமல் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, அன்றைக்கி ஏன் போய் சொன்னீங்க? அது வந்து வேண்டாம். ஏங்க? சரி வேண்டாம் விடு. அட, காரணம் சொல்லுங்கள். அன்னைக்கு என் ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா இல்ல, அதான் அந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்க வேண்டாமேன்னு அவாய்ட் பண்ணேன். ஏங்க, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை? போய் சொல்லாமல் உண்மையே சொல்லுங்கள். நிஜமாதான் கார்த்திக். சரி, நேற்று ஏன் மீட் பண்ணல? நேத்து கொஞ்சம் முகத்துல பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கும் தெரியுது, ஆனாலும் காரணம் அதுதான். என்னமோ நான் கொஞ்சம் சுமாரா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் உன்னை அவாய்ட் பண்ணேன். ஏங்க, அழகுன்றது முகத்தில் இல்லைங்க, மனசில் இருக்கு. அப்படி பார்த்தா ஆஃபீஸில் இருக்கிற பாஸுங்கள்லேயே நீங்கள் தான் அழகு. பாஸ்லேவா இல்ல மொத்த பொண்ணுங்கள்லேவா? ஏங்க, ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? கருப்பாக இருந்தாலும் கார்த்திகா மாதிரி சும்மா நச்சுன்னு அழகாக இருக்கீங்க. என்னங்க நம்பிக்கை இல்லாமல் பார்க்குறீங்க? நிஜங்க, நீங்கள் என் பாஸ்ன்றதுனால நான் இதை சொல்ல. இல்ல இல்ல, நம்புறேன். அது சரி, என்ன பார்க்கறதுக்கு எதுக்கு ட்ரெஸ் சரியில்லை முகம் சரியில்லைன்னுலாம் யோசிக்கிறீங்க? என்ன பார்க்கறதுக்கு எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். சும்மா விளாட்றீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு மாதிரி பயங்கர அழகுதான். பொய் இல்லைங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். போதும் போதும், திரும்ப திரும்ப நீ இப்படி சொல்லும் போதுதான் எனக்கு சந்தேகமே வருது. சரி, நீ எதுக்கு என்ன அவசரமா பார்க்கணும்னு கேட்ட? முதல் நாள் ஏதோ ஒரு காரணம், ஆனால் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணதெல்லாம் என்ன நீங்கள் எதுக்கு அவாய்ட் பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிக்க தான். சரி, வரட்டா? கார்த்திக், ஒரு நிமிஷம். இது உனக்காக வாங்கின ஷர்ட். எதுக்குங்க இதெல்லாம்? அட வாங்கிக்கப்பா. புடவைக்கு சட்டை சரியா போச்சா? சேச்சே, புடவை வேற. அதுக்கு நான் எப்பவுமே கடன் பட்டவளாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படி? அது அப்படிதான். வித்தியாசமான ஆளுங்க நீங்க. நான் வரேன். நல்லாதான் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் தம்பி. என்னண்ணா எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு? ஆமா தம்பி, காலைல கொஞ்சம் சீக்கிரமா ஆபீஸ்க்கு வந்துட்டேன். செகண்ட் ஃப்ளோர் வந்தப்ப கீழே ஒரு 100 ரூபாய் இருந்தது. இது உங்களுதா பாருங்க தம்பி. அண்ணா ஆமாண்ணா, எந்த தானே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தம்பி அண்ணா, உங்க நேர்மையான மனசுக்கு இந்த 1000 ரூபாய் அன்பளிப்பா வச்சுக்கோங்க. தம்பி அண்ணா சும்மா வச்சுக்கோங்க. தம்பி, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி. அண்ணா தம்பி, என்னோட இன்னும் 100 ரூபாய் காணுண்ணா. அப்படியே தம்பி, இப்ப கண்டுபிடிச்சிடுறேன். அண்ணா அதை கண்டுபிடிங்க, ஆனா தயவு செய்து என்கிட்ட திருப்பி வந்து தராதீங்க, அது நீங்களே வச்சுக்கோங்க. சரிங்க தம்பி. ஓகே. என்ன இது? ஹாய் லட்சுமி, எப்போ வந்தீங்க? நீ 100 ரூபாய் கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தியே, அப்பவே வந்துட்டேன். ஓ பாத்துட்டீங்களா? பார்த்தேன். என்ன காமெடி இது? சும்மாதான் லட்சுமி, அவர் கிரியேட்டிவா பணம் கேட்டாரு, நான் அந்த கிரியேட்டிவிட்டியை பாராட்டி பரிசு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. உன் ஏமாளித்தனத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. ஏமாலியோ கோமாலியோ 4 பேர் சந்தோஷமா இருந்தா ஓகே தானே? சரி, வாசல் வரைக்கும் என்னை தேடிட்டு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? அம்மா வராங்க. ஓ வாவ், உங்க அம்மாவா? ஆமா. என்ன திடீர்னு? ஏதோ கல்யாணத்துக்கு வராங்களாம், அப்படியே ஆபீஸ்க்கும் வராங்க. ஓ, உங்க அம்மா வர அன்னைக்கு நான் கொஞ்சம் ஸ்டைலா ஆபீஸ்க்கு வரணும், அதானே? இல்ல, ஆபீஸ்க்கு லீவ் போடுன்னு சொல்ல வரேன். லட்சுமி, என்ன லட்சுமி இப்படி கவுத்துட்ட? ஆமா, ஆபீஸ் பக்கம் தலையே காமிக்காத. ஏன் லட்சுமி, ஆன்ட்டிய பார்த்து சில பல ஜோக்கு சொல்லி அசத்த வேணாமா? அதுக்கு தான் வேணான்னு சொல்ல வரேன். ஏன் லட்சுமி? நீ ஓப்பனிங்லயே ஏதாவது சொதப்பிட்டனா அப்புறம் நான் அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு புரியல லட்சுமி. சரியான மைதா மாவுடா நீ. மைதா? என்ன லட்சுமி திட்டுற? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க ஒரே ஆளு என் அம்மா தான். சரி, அவங்களுக்கு உன்னை பிடிக்கணும்னு நினைக்கிறேன், புரியுதா? சரி, புடிச்சா? லட்சுமி, அப்போ அதுவா? ஹலோ பொறு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
இருந்தாலும் ஒருவேளை இதுதான் நமக்கு வாய்க்கோன்னு ஆயிப்போச்சுன்னா அப்ப எங்க அம்மா கிட்ட தானே போய் நிக்கணும். அதான் சேஃபா அம்மாக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நானும் லிஸ்ட்ல இருக்கேன். இருக்க ஒன் ஆஃப் த சாய்ஸ்ல இருக்க. ஏன் லட்சுமி இவ்வளவு யோசிக்கிற? எதுக்கு நான் உங்க அம்மா பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன்? அப்பா நீ நல்ல பேர் வாங்கணும்ல அவசியம் இல்ல, அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காம இருக்கணும்ல. அதெல்லாம் எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கும் லட்சுமி. ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்காகாது தம்பி. லட்சுமி, என்ன பல பேர் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க தான், ஆனா என்ன பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உனக்கு எங்க அம்மா பத்தி தெரியாது. ஆம்பளைங்கனாலே அவங்களுக்கு அலர்ஜி. அவங்க எப்பவும் சொல்ற வார்த்தை என்னன்னு தெரியுமா? நீ மட்டும் பையனா இருந்திருந்த உன்னை எங்கேயாவது திருவிழால தொலைச்சிருப்பேன்னு தான். ஐயோ, அவ்வளவு பேட் மம்மியா அவங்க? அவங்க இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் பார்த்து நல்லவன்னு சொன்னதே கிடையாது. அதான் யோசனையாவும் பயமாவும் இருக்கு. பிரச்சனை தள்ளி போடாத, சந்திச்சிரும். அப்படின்ற? ஆமா லட்சுமி, பிடிச்சா பிரச்சனை இல்ல, பிடிக்கலனா கூட என்ன பண்ணி பிடிக்க வைக்கலான்னு யோசிக்கலாம்ல. அது கொஞ்சம் டைம் ஆச்சு இருக்கும். ஹலோ, இதெல்லாம் ஒரு வேலைன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேற மாதிரி ஏதாவது ஆனாதான். ஆமா ஆமா. அப்போ நீ எங்க அம்மாவை பாக்குற? ஆமா. மீசை எடுத்து கொஞ்சம் முடிய குறைக்கலாமா? கன்ஃபார்ம்னு சொன்னா பண்ணலாம், இல்லனா ஆசையும் போச்சு மீசையும் போச்சுன்ற மாதிரி ஆயிடும். அட பாவி, என்ன சிரிக்கிற? அவ்ளோ உஷாரா நீ? தம்பி, இந்த 100 கீழே கிடைச்சது உங்கள்தான் பாருங்க. ஐயோ அண்ணா, அசத்துட்டீங்கண்ணா. உங்களை அள்ளி அணைச்சி அப்படியே ஒரு உம்மா கொடுக்கணும் போல இருக்குண்ணே. ஹலோ, சைக்கிள் கேப் கிடைச்சா போதுமே, அதுல பிளேனே ஓட்டுவ. நான் என்ன பண்றது லட்சுமி, அது தானா வருது. வரும். அடுத்த செவ்வாய்க்கிழமை அம்மா வராங்க, அத ஞாபகம் வச்சுக்கோ. அத மறக்க முடியுமா? ஐ அம் வெயிட்டிங் லட்சுமி. அது என்னடி இப்படி குழப்புற? இதுல குழப்பறதுக்கு என்ன இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்களும் கார்த்தியும் பழையமே ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க அதானே? ஆமா, ஏற்கனவே ஃப்ரெண்டா தானே இருந்தீங்க. அந்த மாதிரி இல்ல, இப்ப வெறும் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தம் கன்ஃபியூஸ் ஆகாத லட்சுமி. சாதா தோசை ஸ்பெஷல் தோசைன்னு 2 இருக்குல்ல, அது மாதிரி முன்னாடி இருந்தது ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப், இப்ப இருக்கு சாதா ஃப்ரெண்ட்ஷிப். என்ன விஷ்ணு, என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? சத்தியமா இல்லங்க, நீங்க தான் எங்களை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, இழிச்ச வாங்க யாராவது கிடைச்சா இதுவும் பேசுவீங்க, இன்னும் பேசுவீங்க. நாங்களே இப்பதான் சண்டை போட்டது போதும்னு சமாதானம் ஆயிருக்கோம். நீங்க என்னன்னா குழப்பறீங்க? எதனால இந்த முடிவை நான் தெரிஞ்சுக்கலாமா? பக்கத்து சீட்ல இருக்கோம், ஒரே டீம்ல ஒர்க் பண்றோம். ஒருத்தர் முடிச்சுக்கிட்டு எப்படி வேலை செய்ய முடியும்? மெச்சூர்டானவங்க பண்ற வேலையா இது? அதான் நமக்கு நடுவுல வேற எதுவும் வேணாம், ஹாய் பாய் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்னு நாங்களே முடிவு பண்ணிட்டோம். காமெடியா இருக்குடி. ஏதோ ஒண்ணு, பிரச்சனை முடிஞ்சதுல இனிமே தேவையில்லாம ஆளுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டீங்கல்ல? ஹே ராஜி, உனக்கு வேணா கார்த்திக்கும் உனக்கும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம். நீ அவனை ஃப்ரெண்டா நினைக்கலாம். ஆனா கார்த்தியை பொறுத்த வரைக்கும் அவன் உனக்காக காத்துட்டே இருப்பான். இங்க பாரு லக்ஷ்மி, நாங்க 2 பேருமே தெளிவா பேசிதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். 2 பேருக்கும் நடுவுல எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. அவன் என்ன யோசிக்கிறான்னு நானும் யோசிக்க போறதில்ல, நான் என்ன யோசிக்கிறேன்னு அவனும் ஆராய்ச்சி பண்ண போறதில்ல. அப்பா, ரொம்ப தெளிவான டீலிங்கா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்ட்ராக்ட் போல. நீங்க என்ன வேணா கிண்டல் பண்ணுங்க, என்ன பொறுத்த வரைக்கும் ஒத்து வராத 2 பேர் டீசென்ட்டா தள்ளி இருக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான முடிவுன்னு தோணுது. ஏன் விஷ்ணு சிரிக்கிறீங்க? ராஜி, ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது பருப்பு காய்கறி ஆசீர்வாத் சாம்பார் பொடி மாதிரி, ஆனா காதல்ன்றது இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா சாம்பார் மாதிரி. ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆகும், ஆனா லவ் ஒருபோதும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாது. ஐயோ, என்ன தத்துவம் விஷ்ணு, எப்படி இப்படி எல்லாம் பின்ற? சும்மா ஒரு ஃப்ளோல போட்டேன், மாட்டிக்கிச்சி. உடனே ஓவரா பெருமைப்படாத. அந்த 7 நாட்கள் படத்துல பாக்கியராஜ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? சாரே, நீங்க காதலி எந்த வைஃப் ஆயிட்டு வரும், பச்சே ஒருபோதும் நீங்களோட வைஃப் எந்த காதலி ஆயிட்டு வராது. இதே நம்ம ஸ்டேட்டோட கல்ச்சர், இதே நம்ம தாலியோட பவர். விஷ்ணு சொல்றது கரெக்ட் தான். நமக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அதுல ஒருத்தனை தானே ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி காதலனா ஏத்துக்கிறோம். ஒரு தடவை அப்படி முடிவு பண்ணிட்டாலே அவன் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு தானே அர்த்தம். அப்புறம் அவனை எப்படி ஃப்ரெண்ட் ஆக்க முடியும்? இப்ப என்ன உங்களுக்கு, நானும் அவனும் முன்ன மாதிரி சண்டை போட்டுக்கிட்டா ஓகேவா? ஹேய், நான் அப்படிலாம் சொல்லல. சேர முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, டீசென்ட்டா விலகி நிக்கிறோம். அது இதுன்னு சொல்லி தேவையில்லாம எங்களை குழப்பாம இருங்க. ஏங்க, ஒண்ணு சேர்ந்துடணும் இல்ல பிரிஞ்சிடணும். சேர்ந்தே பிரிஞ்சிருக்கிறதுலாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க.
சரி விடுங்க, வரப்போற எபிசோட்ல எல்லாம் இதுக்கு பதில் கிடைக்காம போயிடும். என்ன சிரிப்பு? இல்ல மச்சான், உங்க புது டீலிங் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நல்லா கொரியன் செட் மாதிரி இருக்கா உங்க டீலிங். டேய் நல்லவனே, இது வரைக்கும் நீ பண்ண நல்லதே போதுண்டா. இன்னொரு நல்லதை தாங்குற சக்திலாம் எனக்கு இல்ல. அட பாவி, நான் என்னடா பண்ணேன்? ஒன்னும் பண்ணல, ஆ. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. ம், ராஜி காஃபி சரி. உங்களுக்கு? இப்பதான்டா சாப்பிட்டோம். ஓகே. ஃப்ரீயா விடு ராஜி, பின்னாடி பாத்துக்கலாம். பின்னாடி பாக்குறதுக்கும் முன்னாடி பாக்குறதுக்கும் ஒண்ணும் இல்ல. முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அட்டம் பிடிப்பியே நீ. ம், ம். ம். இந்த ராஜி, சீ. எச்சி. இன்னைக்கு காஃபி ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மே ஐ கம் இன்? எஸ் கமன். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காரு. தேங்க்ஸ். என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லையே. அட்மின்ல உன்னோட ஒர்க் ஸ்டேஷனை மாத்தி தர சொன்னியா? கேட்டியா? ஆமா. என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்னும் இல்ல. ஹெச்ஆர்ல இருந்து எனக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே கார்த்திக்கும் உனக்கும் நடுவுல சின்ன பிரச்சனை வந்துருச்சுல்ல, அதனாலதான் இடம் மாத்தி கேக்குறியோன்னு அவங்களுக்கு ஒரு டவுட். அப்படிலாம் ஒன்னும் இல்ல. கார்த்திகால ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சேச்சே, எனக்கு தெரியும், அவன் நல்ல பையன் தானே. பட் இருந்தாலும் கம்ப்ளைண்ட்னு வந்தா விசாரிக்க வேண்டியது கடமை இல்லையா? இன்னும் நீ எதுக்கு இடம் மாத்தி கேட்டேன்னு எனக்கு பதில் சொல்லல. அது வந்து என்னோட தலைக்கு மேல நேரா ஏசியோட கிரில் இருக்கு. ஏசி பயங்கரமா அடிக்குது, ரொம்ப குளிரா இருக்கு, அதான். இதுக்குதான் இவ்ளோ கலாட்டாவா? அதுக்குள்ள நம்ம ஹெச்ஆர் ஆளுங்கெல்லாம் கார்த்திகா வில்லன் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டாங்க. நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? நாங்க 4 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். யாரு? நீ, விஷ்ணு, கார்த்திக், லக்ஷ்மி இல்லாமா? ம். சௌந்தர்யா, கௌஷிக் எல்லாம் ஆட்டத்துல சேர்த்துக்கிறதே இல்ல போல. அப்படிலாம் ஒன்னும் இல்ல. ஆனா கூட நீயும் கார்த்திக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. ம். என்ன சொல்றான் கார்த்திக்? ஒன்னும் சொல்லல. ஹால் எப்படி? நல்லவன் தான். நான் அத கேக்கல. டென்ஷன் பார்ட்டியா? எப்பவும் ஒரு சீரியஸான லுக்கோட ஆயுத எழுத்து சூர்யா மாதிரி. என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? ம். உன்கிட்ட கோவப்படுவானா? எதுக்கு எதுக்கு கோவப்படணும்? இல்ல, சும்மாதான் கேட்டேன். என்கிட்ட கோவப்பட்டு பார்த்ததே இல்ல. நீங்க எங்க பாஸ், உங்ககிட்ட எப்படி கோவப்பட முடியும்? ஆனாலும் கெத்தாதான் பேசுவான். வளைஞ்செல்லாம் கொடுக்க மாட்டான். ஒரே பையன்ல? அப்படிதான் நினைக்கிறேன். என்ன நீ பக்கத்திலே உட்கார்ந்திருக்க, இது கூட தெரியாதா உனக்கு? இல்ல, ஒரு பையன்தான். ம், அவங்க அம்மா அப்பா பத்தி ஏதாவது தெரியுமா? அம்மா ஏதோ பிரைவேட் கன்சர்ன்ல வேலை செய்றாங்க, அப்பா பேங்க்ல இருக்காரு. ஓ சரி, வேற என்ன தெரியும் கார்த்திக் பத்தி? இல்ல, அவ்வளவுதான் தெரியும், மத்தபடி எதுவும் தெரியாது. அனாவசியமா உன்கிட்ட லக்ஷ்மி கிட்ட எல்லாம் எதுவும் பேச மாட்டான்ல? அப்படிலாம் இல்ல, பேசுவான். நான் கேட்க வந்தது, பொண்ணுங்களை அவ்வளவா கண்டுக்க மாட்டான்ல? ம். பெருசா அப்படி எதுவும் கிடையாதுதான். சரி, அவனுக்கு ஒரு மார்க் போடணும்னா எவ்வளவு மார்க் போடுவ? என்னங்க? பசங்களுக்கு நீ மார்க் எல்லாம் போடுறது இல்லையா? ம்ஹும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, கத்துக்கோ. என்ன பண்ணணும்? கார்த்திக்கு ஒரு மார்க் போடு. அவன் லுக்குக்கு எவ்வளோ, அவன் கேரக்டருக்கு எவ்வளோ. என்னடா பாஸ் ஆபீஸ் வேலையை விட்டுட்டு வரப்போறவங்களுக்கு எல்லாம் மார்க் போட சொல்றாங்களேன்னு பாக்குறியா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்போ மார்க் போடு ப்ளீஸ். ரொம்ப தான் பண்ணிக்கிற. சரி, ஒரு 5க்கு 5 மார்க். ஐய, என்னங்க ஜாஸ்தியா சொல்லிட்டேனா? அடி பாவி, என்னோட மார்க் எல்லாம் 10க்கு 10. நீ என்ன இவ்வளவு கஞ்சத்தனமா போடுற? சரி, அவனை பத்தி வேற என்ன தெரியும் உனக்கு? கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பலாமா? ரொம்ப மொக்க போடுறனோ? அப்படியெல்லாம் இல்ல. ஓகே ஓகே. அப்புறம் ஒரு சின்ன விஷயம். என்ன? அவனுக்கு
ஆள் எதுவும் இருக்கா? ஆள்னா கேர்ள் ஃப்ரெண்ட், லவ், அத்தை பொண்ணு டைப்ல அப்படி ஏதாவது ம்ஹும். தெரியாதா இல்லையா? இல்லன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மார்ட்டான ஆளுங்களுக்குலாம் கண்டிப்பா ஒரு பொண்ணு இருக்கணும். யோசிச்சு பாரு. ரொம்ப முக்கியம். வளைச்சு வளைச்சு கேள்வி கேக்குறது பாரு. கருப்பிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. என்ன யோசிக்கிற? அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியல. அப்படி ஏதாவது புதுசா வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. எதுக்கு? இல்ல இந்த மாதிரி நல்ல ஆளுங்க லவ், கல்யாணம், டைவர்ஸ்னு சட்டு சட்டுன்னு காணாம போயிடுவாங்க. அதான் ஒரு டீம் ஹெட்டா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதான். ம். அப்ப இடம் மாத்தி கேட்டதுக்கு காரணம் கார்த்திக் இல்ல, அப்படிதானே? ஆமா. சரி, அத ஒரு மெயிலா எனக்கு தட்டி விடு, நான் பாத்துக்கிறேன். ம். ஓகே, யூ கேரி ஆன். பை. ம்.